வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடலோர ஓர் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சிகளும் விரிவாக்கமும் குறித்து விளக்குகின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய கடலோர ஓர் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் துரைசிங் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மூலம் வெற்றி கண்ட மதுரை விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த தொழில் முனைவோரான சிஜி ஹேமா மாலினி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை மற்றும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டுவது மற்றும் நேரடியாக விற்பனை செய்வது ஆகியவற்றின் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெற முடியும். அந்த வகையில் மதுரை மாவட்டம் விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த தொழில் முனைவோரான சிஜி ஹேமா மாலினி இவர் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தும் விற்பனை செய்தும் தனது வருவாயினை உயர்த்தி கொண்ட தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் ஃபுட் பிஸ்னஸ் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பித்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. முதல்ல சின்ன லெவலில் நான் என்னோடய கிச்சனில் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பேங்க்கில் மூலமாக மாவட்ட தொழில் மையம் மூலமாக கேவிகேல ட்ரைனிங் எடுத்தேன். மாவட்ட தொழில் மையம் மூலமாக லோன் எடுத்து இப்போது சென்ட்ரல் பேங்க் தல்லாகுளம் பிரான்ச்சில் இருந்து எனக்கு லோன் அப்ரூவ் பண்ணி 25 lakhs லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னோடய கான்ட்ரிபியூஷனும் ஒரு 25 lakhs இருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஹோம்மேடு ப்ராடக்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வீட்டில் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நாங்கள் இங்கே இண்டஸ்ட்ரியில் பண்ணி பெரிய லெவலில் பண்ணி நாங்கள் பேக்கெட் ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் அண்ட் த்ரோ, ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி புளியோதரை பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ ரைஸ், குஸ்கா, பிரியாணி மிக்ஸ் ஈஸியாக யார் வேணால் குக் பண்ணி சாப்பிட்றலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த டெக்னாலஜி கேவிகேக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டின் பேரில் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு. இது மதுரையில் தபால் தந்தி நகர் ஏரியாவில் எங்கள் யூனிட் இருக்குது. மெஷினரிஸ் எல்லாமே இப்போ ஆனியன் பீல் பண்ணுறதுக்கு, குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே மெஷினரிஸ் தான். பவுடர் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே மெஷினரிஸில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த யூனிட் இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது எங்கள் யூனிட்டில் தான். இது 3000 square feet இருக்குது. இது நாங்கள் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான டேஸ்டியான ப்ராடக்ட்ஸை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே இதை பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே நல்ல பிரியமாக கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. புளியோதரை, பிரியாணி, தக்காளி இப்போ இதெல்லாம் ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்றலாம்.
சட்னிஸ், வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, இஞ்சி சட்னி, குழம்பு வந்து மிளகு வத்தல் பூண்டு, மிளகு குழம்பெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியமான, நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம அந்த மிளகெல்லாம் ஒரு மருத்துவ குணம் உள்ள இது. மிளகு வத்தல் பூண்டு தக்காளி குழம்பு இதெல்லாம் அப்படியே சாத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி வந்து ஒரு 2 டன் அளவுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டிங் சைடெல்லாம் ஃபுல்லாக என்னோடய கணவர் தான் பார்த்துட்ருக்காங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு பெண் தொழில் முனைவோராக வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து என்னோடய கணவர். தொழில் சம்மந்தமான மீட்டிங் எங்கே எது நடந்தாலும் நாங்கள் போயிடுவோம் 2 பேருமே. அவருக்கு வர முடியலைனாலும் நான் என்ன மட்டுமாவது போக சொல்லி அனுப்பிடுவார். வெளியூருக்கும் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் போய் நிறைய விசிபிள் பண்ணியிருக்கோம், நிறைய நோட்டீஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதை வளர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் இப்போ பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கடினமான உழைப்பு, தரமான பொருள் கொடுக்கறது தான் எங்களுடைய இது. வியாபார நோக்கத்தோடு நாங்கள் பண்ணலை. ஒரு நல்ல ஒரு தரமான உணவுகள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். மேலும் விவரம் பெற சிஜி ஹேமா மாலினி அவர்களை 09344878761 மற்றும் 08144217060 என்ற கைபேசி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இந்தியன் வங்கி மத்திய அரசுடன் இணைந்து பல திட்டங்களை அளித்து வருகிறது. அதில் APY எனும் அடல் ஓய்வூதிய திட்டம் மிக முக்கியமானதாகும். இத்திட்டத்திற்கான தகுதி மற்றும் அதன் பயன்கள் போன்ற முக்கிய தகவல்களை நம்மிடம் விவரிக்கின்றார் சென்னை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் அவர்கள். இந்தியன் வங்கி இந்த நாட்டு மக்களுக்காக பல அரிய சேவைகளை செய்து வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமது பாரத பிரதமரின் மக்கள் வள நிதி திட்டத்தில் PMGDY என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழ் இந்தியன் வங்கி பல பணிகளை செய்துள்ளது. ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு கணக்குகளை துவக்கி தந்துள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு கூறாக அனைவருக்கும் பென்ஷன் வசதியினை செய்து தர வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு பென்ஷன் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமது முன்னாள் பாரத பிரதமரின் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பெயரில் அடல் பென்ஷன் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டம் அனைத்து தரப்பினருக்கும் 60 வயதுக்கு பின் ஓய்வூதியம் பெற வழிவகை செய்கிறது. குறிப்பாக எந்த ஒரு ஓய்வூதியம் பெறாமல் உள்ள அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்று சொல்லக்கூடிய முறைசாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெற இந்த திட்டம் பெரிதும் துணை செய்யும். இத்திட்டத்தில் சேர்பவர்கள் தங்களது 60வது வயதிலிருந்து ஓய்வூதியம் பெறுவார்கள். இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயது வரை உள்ள எவரும் சேரலாம். அவர்கள் வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும். நான் எவரும் சேரலாம் என்று கூறினாலும் இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஏதாவது ஒரு திட்டத்தில் பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தாலோ அல்லது வருமான வரி செலுத்துபவர்களாக இருந்தாலோ அவர்கள் இத்திட்டத்திலே சேர முடியாது. ஒருவருடைய பென்ஷன் தொகை அவருடைய தற்போது வயதை பொறுத்தும் அவர் மாதம் மாதம் இந்த பென்ஷனுக்காக எவ்வளோ பிரீமியம் தொகையை செலுத்துகிறாரோ அதனை பொறுத்தும் மாறும். உதாரணத்திற்கு 18 வயது உள்ள ஒருவர் தனது 60வது வயதிலிருந்து 1000 ரூபாய் பென்ஷன் பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர் 60 வயது வரை மாதம் 42 ரூபாய் கட்ட வேண்டும். இதே 20 வயது உடைய நபர் ஒருவர் தனது 60வது வயதில் 1000 ரூபாய் பென்ஷன் வேண்டும் என்று நினைத்தால் அவர் மாதம் ரூபாய் 50 கட்ட வேண்டும். பிரிமிய தொகையானது வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து வங்கியே பிடித்தம் செய்து அரசுக்கு அனுப்பிவிடும். இந்த திட்டம் ஒரு அரசு திட்டமாகும். இந்த திட்டத்தினுடைய நிதியை
PFRDA என்கிற ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்து வருகிறது. தங்கள் கணக்கில் தேவையான பணம் இருப்பதை வாடிக்கையாளர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மாதம் மாதம் பணத்தை உங்கள் கணக்கிலிருந்து வங்கிகள் எடுத்து அனுப்புவதில் சிரமம் ஏற்படும். தவணையை முறையாக செலுத்தவில்லை எனில் அபராதமும் வசூலிக்க வேண்டியிருக்கும். தவணை முறையாக செலுத்த தவறினால் 6 மாத காலத்தில் தங்களுடைய கணக்கு முடக்கப்படும். 12 மாத காலத்திற்கு பின் கணக்கு செயலிழக்கம் செய்யப்படும். 24 மாதத்திற்கு பிறகு தங்களுடைய கணக்கு முடித்து கொள்ளப்படும். எனவே உங்களை மாதம் மாதம் தவறாமல் இந்த பிரீமியத் தொகையை செலுத்த வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கணக்கில் அதற்கு தேவையான பணம் இருக்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு கணக்கு மட்டுமே துவக்க முடியும். அதாவது ஒருவர் ஒரு பென்ஷன் பலன் மட்டுமே பெற முடியும். சந்தாதாரர் தனது தவணை செலுத்தும் காலத்தில் பென்ஷன் தொகையை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம். சந்தாதாரர் இறக்க நேரிடும் பட்சத்தில் அவரது கணவர், அவர் பென்ஷன்தாரர் மனைவியாக இருப்பின் அவரது கணவருக்கோ அல்லது பென்ஷன்தாரர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவர் மனைவிக்கோ இந்த பென்ஷன் தொகை வழங்கப்படும். இருவரும் இறக்கும் பட்சத்தில் அவர்களது வாரிசுகளுக்கு பென்ஷன் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மொத்த தொகை வழங்கப்படும். எனவே இத்திட்டத்தில் சேரும் அனைவரும் தங்களது வாரிசுகளின் விவரங்களை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். இத்திட்டத்தில் சேரும்பொழுது வயது மற்றும் தவணை செலுத்தும் ஆண்டுகள் மற்றும் மாத தவணை விவரங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் அந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் எத்தகைய திட்டத்தில் சேர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இந்தியன் வங்கியில் மட்டுமே இந்த திட்டத்தில் இதுவரை 83,431 நபர்களை பென்ஷன் கணக்குகள் துவக்கியுள்ளார்கள். எனவே இந்த திட்டத்தில் அனைவரும் சேர்ந்து பலன் பெறுமாறு இந்தியன் வங்கியின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற திரு ஆர் மணிமாறன் அவர்களை 04428134337 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 47 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 23.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.9%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.9 டிகிரி செல்சியஸாகவும் மழையளவு பதியவில்லை.
சூரிய கதிர்வீச்சு 328.1 kcal/cm² ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 980.3 ஹெக்டா அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.5 ஆகவும் இருந்தது. ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களின் கவனத்திற்கு பருத்தியில் இலைப்பேன் மற்றும் இதர சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 100 மில்லி இமிடாக்ளோபிரிட் 200 SL தெளிக்கவும். நெற்பயிரில் குலை நோய் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 200 மில்லி ஹினோசான் அல்லது 200 கிராம் ட்ரைசைக்ளோசோல் தெளிக்கவும். வரும் நாட்களில் வறண்ட வானிலையே காணப்படுவதால் முதிர்ந்த நெற்பயிரை அறுவடை செய்து அதன் ஈரப்பதம் 13% குறைவாக உலர வைத்து சேமிப்பு கிடங்குகளில் பாதுகாக்கவும். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களின் கவனத்திற்கு நெல் வயலில் நீர் வடிந்த பிறகு 5 சென்டிமீட்டர் அளவு இருக்குமாறு நீர் பாசனம் இட வேண்டும். கிராம்பில் பூக்கள் இதழ் விரிய தொடங்குவதற்கு முன்னர் உடனடியாக பறிக்க வேண்டும். ரப்பர் மரத்தில் அதிக அளவு பால் எடுக்க எத்திரல் ஊக்கியை பயன்படுத்தவும். வாழை மரங்கள் நிலையாக இருக்க செய்ய மூங்கில் கொண்டு கட்ட வேண்டும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றானே, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கடலோர உவர் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சிகளும் விரிவாக்கமும் குறித்து விளக்குகின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய கடலோர உவர் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் துரைசிங் அவர்கள். இது ராமநாதபுரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கடலோர உவர் ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி நிலையமானது 1991ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் முக்கிய நோக்கங்கள் என்ன என்றால், இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மற்ற மாவட்டங்களை விட மண் வளத்திலும் மேலும் மலை அளவிலும்
இரண்டிலுமே குன்றிய மாவட்டம். அதனால் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இதுக்காக வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கே முக்கியமான பயிர் நெல். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஹெக்டர் ஏக்கரில் வந்து நெல் தான் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நெல் வந்து முழுமையாக மழையை நம்பி நேரடி நெல் விதைப்பாக செய்யப்படுகிறது. மற்ற மாவட்டங்கள் மாதிரி நாற்று போட்டு எடுத்து நடக்கூடிய பழக்கம் இங்கே கிடையாது. மானாவாரியாக வந்து நேரடி நெல் விதைப்பு அப்படின்றது ஒவ்வொரு இடத்துல மழைக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நெல்லை வந்து விதப்பாக விதைச்சிட்டு அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி மற்ற நெல்கள் மாதிரி பராமரிக்கக்கூடியது. இதில் பல பிரச்சனைகள் இங்கே விவசாயிகள் சந்திக்கின்றனர். அதற்கு வந்து ஏற்ற ரகங்கள் உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் முக்கியமானது. அதில் வந்து இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ராமநாதபுரம் 1 என்ற குறுகிய கால 105 நாள் உள்ள நெல் ரகம் ஒன்று இங்கிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அது வந்து உவர் தன்மையை தாங்கி வளரக்கூடியது. இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக நேரடி நெல் விதைப்பில் வந்து விவசாயிகள் பெரும்பாலும் வந்து கையில் வந்து விதைக்கிறாங்க. அந்த மாதிரி விதைக்கும்போது சீரான இடைவெளியும் பராமரிப்பு, அதாவது பயிர் எண்ணிக்கை பராமரிப்பும் இல்லாமல் போகிறதுனால நம்ம வந்து டிராக்டர் மூலம் இயங்கக்கூடிய விதைக்கும் இயந்திரங்கள் மூலம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேரடி நெல் விதைப்பு இயந்திரங்கள், டிராக்டர் இயங்கக்கூடிய நேரடி நெல் விதைப்பு இயந்திரங்களும் அதே போல் முழுசாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து மானாவாரி நிலத்தில் வந்து கோடை உழவு செய்து வச்சுருப்பாங்க. வயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி கட்டியாக இருக்கும். அதனால் வந்து நேரடி நெல் விதைக்கும் போது அது வந்து சீராக விழுகிறது இல்லை அப்படின்றனால அந்த கட்டிகளை உடைத்து நெல் விதைக்கக்கூடிய இயந்திரம், அதாவது ரோட்டோ சீட்ரில் அப்படின்ற இயந்திரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி இப்போ அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றோம். இந்த இயந்திரத்தில் வந்து இந்த கோடை உழைவும் போது உருப்படக்கூடிய கட்டிகளை எல்லாம் ரோட்டோவேட்டரில் உடைத்து பின் அதில் வந்து நெல் விதைகளையும் அடி உரத்தையும் சேர்ந்து 3 வேளையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய இந்த ரோட்டோ சீட்ரில் அப்படின்ற இயந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை வந்து செய்யும்போது கிட்டத்தட்ட 8லிருந்து 12% உயர் விளைச்சலும் பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்கப்படுகிறது. அடுத்து வந்து முக்கியமாக வந்து இங்கே வந்து வறட்சி, அதாவது வறட்சி வந்து மழை வந்து கம்மியாக முதல்ல ஆரம்பம் வந்து கம்மியாக இருக்கும், இல்லை இடைநிலையில் வறட்சி வரக்கூடிய தன்மையில் இருக்குது. அதுக்கு வந்து தொழில்நுட்பமாக இந்த PPFM அப்படின்ற பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோபாக்டீரியம், அதாவது இளஞ்சிவப்பு மெத்திலோபாக்டீரியம் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரை வந்து பயன்படுத்த சொல்கிறோம். இதை வந்து விதையில் வந்து விதை முலாம் செய்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து நெல் பயிரில் வந்து எப்போ வந்து நமக்கு வறட்சி ஏற்படுதோ அந்த வறட்சி ஏற்படும் காலத்தில் இலை வழியே இதை தெளித்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் அந்த பயிர்கள் வந்து பச்சை தன்மை இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை வந்து இங்கே கண்டுபிடிச்சி அது விவசாயிகள் இடத்துல பிரபலமாகி கொண்டு இருக்கிறது. அந்த ஒன்று முக்கியமானது. அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா கடல் ஒரு நேரத்தில் ஆழமாக போகும்போது நீருடைய தன்மை வந்து ரொம்ப உவர் தன்மையாக இருக்கிறதுனால விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியறதில்லை. அதனால் உரக்கிணறுகள் தான் விவசாயம் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து எடுத்து தண்ணியை இறைக்கிறதுக்காக நடமாடும் நீர் தெளிப்பான் அப்படின்னு சொல்கிறது மொபைல் ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்ற ஒரு யூனிட்டை வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 5 மணி நேரத்தில் 1 ஏக்கரை வந்து நம்ம வந்து பாசனம் செய்யக்கூடியது. அதில் வந்து நம்ம யூனிட்டை தூக்கி வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இந்த வறட்சி ஏற்படும் காலத்தில் இந்த உரக்கிணறுலேருந்து எடுக்கக்கூடிய இந்த சிறிய நடமாடும் நீர் தெளிப்பான் கருவியை பயன்படுத்தி பயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தே பண்ணி விவசாயிகளுக்காக பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த நடமாடும் நீர் தெளிப்பான் வந்து ஒரு 45,000 ரூபாய்க்குள்ளே முடியும். அதில் வந்து செக்ஷன் ஹோஸு, டெலிவரி ஹோஸு இது இருக்கும். ஒரு 5 மணி நேரத்தில் 1 ஏக்கரை வந்து நினச்சி விட்டு பயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இதில் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம இந்த நெல் வந்து டிராக்டர் மூலம் இயங்கக்கூடிய இந்த விதைக்கான் மூலம் பண்ணும்போது வரிசையில் நெல் விதை கிடைக்கிது. இந்த வரிசையில் விதைக்கும்போது அடுத்தது என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தா இங்கே நெல்லில் வந்து இங்கே விவசாயிகள் வந்து நிறையா செலவழிக்கிறது வந்து களை எடுக்கிறதுல தான். இப்போ வந்து நெல்லை வந்து கையில் தூவி விடும்போது அவங்களுக்கு வந்து களை நிர்வாகம் வந்து பெரிய பிரச்சனையாகிடுது. அந்த இயந்திரத்து மூலம் விதைக்கும்போது வரிசையில் விதைக்கும்போது களை எடுக்கிறது மிகவும் எளிதாகிறது. அப்போது இதை வந்து நம்ம வந்து களை எடுக்கிறதுக்கு நின்றுக்கிட்டே எடுக்கக்கூடிய களை எடுக்கும் இயந்திரங்கள் இருக்குது. அது போக இல்லாமல் களை கொல்லிகளை பயன்படுத்தும் போது களை நிர்வாகம் வந்து சீராக இருக்கிறனால இந்த நேரடி நெல் விதைப்பை வந்து இயந்திரம் மூலம் செய்யும்போது களை நிர்வாகம் கட்டுப்படுத்தி களை எடுப்பதற்காக எடுக்கக்கூடிய செலவு குறைவதற்காக இந்த வரிசையில் விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். வரிசையில் விதைச்சிட்டு நின்றுக்கிட்டே எடுக்கக்கூடிய களை எடுக்கும் கருவி அது பண்ணும்போது வேகமாகவும் எடுக்கலாம். அது மணல் சாரியாக இருக்கிறனால
களை எடுப்பது மிகவும் எளிது. வேகமாக பண்ணும்போது ஆள் குறைவாக செலவாகும். அதனால் களை நிர்வாகத்துக்கு வந்து செலவு கம்மியாகும். அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன அப்படிங்கும்போது நீர் மழை இப்போ 2 பிரச்சனை. மழை இல்லாத காலத்தில் வறட்சியாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறையா தேங்கி நின்று தண்ணீர் தேங்கி நின்று பிரச்சனையாக இருக்கும். அந்த தண்ணி தேங்கி இருக்கிற நீர்களை வந்து நம்ம இடத்துல உள்ள தாழ்வான இடத்துல பண்ணை குட்டைகளில் வந்து இதை எல்லாமே நம்ம வந்து சேகரித்து, அதில் முக்கியமாக இந்த மாவட்டத்தில் என்ன ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தா, மற்ற மாவட்டங்களில் நீர் குட்டைகளில் தண்ணியை தேக்கியிருந்தால் 3 மாதத்துக்கு அப்புறம் தண்ணி நிற்காது. ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும் 6 மாதம் வரைக்கும் இந்த கீழே களி மண் இருக்கிறனால நீர் வந்து சேகரித்து இங்கே 6 மாதம் வரைக்கும் தேங்கி நிற்கும். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் உழவர்கள் விவசாயிகளிடத்திலே வந்து பண்ணை குட்டைகள் அமைப்பது மிகவும் முக்கியம். அந்த முக்கியமானது வந்து இந்த மழை நீர் வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லிமீட்டர் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில் கிடைக்கிது. அந்த நீரில் ஃபுல்லாகவே நம்ம விவசாயிகள் வந்து பண்ணை குட்டைகள் அமைத்து சேகரிக்கும் போது 6 மாதம் வரைக்கும் அவங்க வயல்லையே தேங்கியிருக்கும். அதை வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உள்ள நடமாடும் நீர் தெளிப்பான் மூலம் நீர் சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பயிர்களை வந்து விளைச்சலை கொண்டு வந்து அறுவடைக்கு கொண்டு வரலாம். அதனால் பண்ணை குட்டைகள் அமைத்தது வந்து மிகவும் அவசியம். பண்ணை குட்டை அமைக்கும்போது நமக்கு நீர் வந்து சேகரித்து மழை நீர் நல்ல நீர் கிடைக்கிது. உவர்த்தன்மை இல்லாத நல்ல மழை நீர் கிடைத்து அதில் வைத்துக்கொண்டு நாம் வந்து மற்ற பூச்செடிகள் மற்றும் காய்கறிகளும் செய்யலாம் அப்படின்றது நம்மளுடைய இந்த ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒரு கண்டுபிடிப்பு. மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் துரைசிங் அவர்களை 0456723025 மற்றும் 232639 என்ற தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 1/1/2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மலையூரணி வரகு உற்பத்தியாளர் குழு மூலம் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா சீவரக்கோட்டை கிராம வேளாண்மையாளர் ஏ ஆதிமூலம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏற்ற காய்கறி வகைகள் குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.